ஸ்ரீ துர்கா நிறுவனத்தின் சார்பாக வாடிக்கையாளர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் தங்கம் வந்து ஒரு உலக பணம். எந்த நாட்டுக்குள்ளே போதும் அந்த நாட்டுடைய கரன்சி தங்கம். அதனால தங்கத்தை உலகத்தோட ராஜா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தங்க நகை சார்ந்த தொழிலில் நாங்கள் இருக்கோம். ஆபரணமாக நம்ம செஞ்சு அதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 13 ஆண்டுகளாக இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி நல்ல விதமாக பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்கோம். தங்க நகை சார்ந்த சேவைகளுக்கும் தேவைகளுக்குமான ஒரு சர்வீஸ் பாயிண்டாக தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி தான் அடுத்த கட்டமாக வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் டு கோல்டு அப்படிங்கிற ஒரு பேரில் நாங்கள் நகைகள் கொடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மகிழ்ச்சியான கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டாளர்களாக, தங்க நகை சார்ந்த ஒரு முதலீட்டாளர்களாக அவங்கள நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஒரு பவுன் கட்டியை எடுத்து அதை வந்து ஒரு ஆபரணமாக மாற்றி, எனக்கு கிட்டத்தட்ட பல்வேறு நிலைகளுக்கு அதுக்கு போயிட்டு வரும். அதை வந்து மேக்கிங்னு ஒரு இடம் இருக்கும், கட்டிங்க்கு ஒரு இடம் இருக்கும், பாலிஷிங்க்கு ஒரு இடம் இருக்கும், ஸ்டோன் ஃபிட்டிங்க்கு ஒரு இடம் இருக்கும். இப்படி பல்வேறு மனித உழைப்புகள் தேவைப்படுது. அதை வந்து சத்தாலையில் நம்ம உருக்குன்னா உருக்கிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம கடத்தருக்கு கிட்டத்தட்ட 1000 கிராம் வருதுன்னு சொன்னால் ஒரு 70 கிராம் வந்து உருக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு 300 கிராம் புதுசாகவே இருக்கும். அதையே நம்ம உருக்கணும். நம்ம எவ்வளோ மனித உழைப்பு போட்டு செஞ்சு அதை வந்து தேவையில்லாமல் நம்ம உருக்கி நம்ம அது வேஸ்ட் ஆகுதில்ல, அதுக்கு பயன்பாடவும் இல்லாமல் போகுதில்ல. அப்போ வந்து அதை வந்து கஷ்டப்பட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போமே ஆரம்பிச்சதான் நம்ம இன்வெஸ்ட் கோல்டு. அதனால் அது வந்து நிச்சயமாக ஒரு கஸ்டமருக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குது. 2 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தோம். கஸ்டமர் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு முதலீடாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, தங்கத்தை வந்து முதலீடாக பார்த்தாங்கன்னா இது அவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஆமாம், எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா தங்கத்தில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா 916 தரம், இதில் பழசு புதுசுன்னு எந்த கணக்குமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பணம் இருக்குது, 500 தாள் இருக்குது. புது தாளாக இருந்தாலும் 500 தான், கொஞ்சம் பழசாக இருந்தாலும் 500 தான். அதுக்காக ரேட்டு கம்மி கிடையாது. இல்லை, அதேமாரி தான் தங்கமும். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நகை கொடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா பில்லோட தான் கொடுக்குறோம். நாங்கள் வாங்குற போய் பர்ச்சேஸ் பில்லோட தான் பண்ணுறோம். அதனால் வந்து இதில் எந்த ஐயப்பாடுமே நமக்கு தேவையில்லை. 916 தரத்தில் ஹச்ஓடி நம்பரோட சர்டிஃபிகேட்டோட நம்ம பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இந்த மாலை இருக்குது. இது வந்து ஒரு 916 தரத்தில் இருக்குது. இது நாங்கள் வந்து ஒரு வியாபாரிட்டேருந்து கொள்முதல் பண்ணி தான் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 56 கிராம் இருக்குது. இது நம்ம வந்து ஜிஎஸ்டி, மார்க்கெட் ரேட்டு, கூலி சேதாரம் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நம்மள்கிட்ட வாங்கினோம்னா, இன்வெஸ்ட் கோல்டு இது வாங்கினோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40,000 ரூபா அவங்களுக்கு மிச்சமாகும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு சேவிங்ஸை கொடுக்க முடியும். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வியாபாரிகள்கிட்டேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கொள்முதல் பண்ணுற வியாபாரிகள்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி எடுக்கிறப்ப இதை வந்து நம்ம உருக்கணும்னு தோணலை நமக்கு. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை உருக்கணும்னு நமக்கு தோணலை. சரி, இது பயன்பாட்டுக்கு இதை கஷ்டப்பட்டு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். இது புதுசு நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமர்கிட்ட சொல்லி இது தேவை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து கஸ்டமர்களும் திருப்தியாக அதை வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் என்ன தான் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக இதை வாங்கியிருந்தாலுமே ஒரு பாலிஷ் அடிச்சிடுவோம். ஒரு பாலிஷ் அடிச்சுட்டு ஒரு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பாலிஷ் அடிச்சுட்டு தான் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். எப்போ வந்து ஒரு பொருள் வந்து நெருப்புலையும் தண்ணிலையும் பட்டுட்டு வெளில வந்துட்டுனா அதில் எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், நிச்சயமாக வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் பெனிஃபிட்டபுளாக இன்னும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய ஸ்ரீ துர்கா நிறுவனத்தின் சார்பாக ஒரு மாற்று முயற்சியாக தான் இதை பண்ணணும். இன்வெஸ்ட் கோல்டை நிச்சயமாக கஸ்டமருக்கு நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ்.